அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 11 வானின் உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற்பாற்று. விளக்கம். உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது. குறள் 12 துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை. விளக்கம். உண்பவர்க்கு தக்க உணவு பேருள்களை விளைவித்துத் தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். குறள் 13 விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. விளக்கம். கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழை நீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். குறள் 14 ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால். விளக்கம். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும். குறள் 15 கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய்மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். குறள் 16 விசும்பின் துளிவீழின் அல்லால்மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. விளக்கம். மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும். குறள் 17 நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். விளக்கம். ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும். குறள் 18 சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம். வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது, வழிபாடுதான் ஏது? குறள் 19 தானம் தவமிரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம். மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்குத் தரும் தானம் இராது, தன்னை உயர்த்தும் தவமும் இராது. குறள் 20 நீரின் ரமையா துலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையா தொழுக்கு. விளக்கம். உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை